1900ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த லக்ஷ்மண் நாராயண் சர்மா தீவிர ஆஞ்சநேய பக்தராக இருந்தார். ஆன்மீக வாழ்வில் ஈடுபாடு அதிகமான காரணத்தால் 1958ஆம் ஆண்டு திருமண வாழ்வில் இருந்து வெளியேறி முழு துறவறம் மேற்கொண்டார். அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே இந்த வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்றும் நீம் கரோலி பாபா தொடர்ந்து கூறி வந்தார். உலகளாவிய அன்பே முக்கியம் என்றும் வெகுமதி எதிர்பார்க்காமல் தன்னலமற்ற முறையில் பிறருக்கு உதவுதலும் தியானம் மேற்கொள்வதும் வாழ்வை சிறப்பானதாக்கும் என்றும் கூறிய நீம் கரோலி பாபா இந்த மூன்றையும் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறி வந்தார். 1973ஆம் ஆண்டு காலமான நீம் கரோலி பாபாவை அவரது சீடர்கள் மகராஜ் என்றே போற்றுகின்றனர். 1970களின் நடுப்பகுதியில் தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான குழப்பத்தின் போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கைஞ்சியில் உள்ள நீம் கரோலி பாபாவின் ஆசிரமத்திற்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்திருக்கிறார். ஸ்டீவ் ஜாப்ஸ் வருவதற்கு ஓராண்டுக்கு முன்பே நீம் கரோலி பாபா இறந்துவிட்டார். நீம் கரோலி பாபாவை ஸ்டீவ் ஜாப்ஸால் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் ஆசிரமத்தின் அமைதியான சூழலை உள்வாங்கிக் கொண்டு பாபாவின் சீடர்களுடன் ஸ்டீவ் ஜாப்ஸ் பழகினார். இந்த அனுபவம் ஜாப்ஸுக்கு ஒரு திருப்பு முறையாக இருந்தது. இந்திய ஆன்மீக அனுபவம் தெளிவு மற்றும் உத்வேகத்தை அளித்தது. இதுவே ஆப்பிளின் வடிவமைப்புக்கு முக்கிய காரணமாக இருந்தது. நீம் கரோலி பாபா ஆசிரமத்தில் தான் எளிமையான மற்றும் அமைதியான சூழலில் தனக்கு தெளிவு பிறந்ததாக ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரிவித்துள்ளார். சவாலான காலங்களில் ஆன்மீக வழிகாட்டுதலை பெற மற்றவர்களையும் ஊக்குவிப்பதற்காக ஸ்டீவ் ஜாப்ஸ் பின்னர் ஃபேஸ்புக் மார்க் ஷூக்கர்பர்க் உட்பட முன்னணி தொழில்நுட்ப நிறுவன அதிபர்களையும் பிற துறை சார்ந்த பிரபலங்களையும் நீம் கரோலி பாபா ஆசிரமம் பற்றி பரிந்துரை செய்திருக்கிறார். ஸ்டீவ் ஜாப்ஸின் பரிந்துரையால் 2015ஆம் ஆண்டு மார்க் ஜூக்கர்பர்க் நீம் கரோலி பாபாவின் ஆசிரமத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த காலகட்டத்தில்தான் ஜூக்கர்பர்க் ஃபேஸ்புக்கின் விரைவான விரிவாக்கத்திற்காக பல்வேறு பிரச்சனைகளுடன் போராடி கொண்டிருந்தார். உலகத்தை இணைக்கும் ஃபேஸ்புக்கின் நோக்கம் மீதான தனது நம்பிக்கையை ஆசிரமம்தான் உண்டாக்கியது என்றும் முன்னேறுவதற்கான நம்பிக்கையையும் உறுதியையும் ஆசிரமம்தான் தமக்கு தந்தது என்றும் மார்க் ஷூக்கர்பர்க் பின்னர் தெரிவித்திருந்தார். இதேபோல் நீம் கரோலி பாபாவை தீவிரமாக பின்பற்றும் தொழிலதிபர்களில் ட்விட்டர் நிறுவனத்தை தொடங்கிய ஜெக் டாசியும் ஒருவர். ஆசிரமத்திற்கு சென்றது குறித்து ஜெக் டாசி எதுவும் எப்போதும் சொன்னதில்லை. ஆனாலும் நீம் கரோலி பாபாவின் தாக்கம் தன்னிடம் இருப்பதாக கூறியுள்ளார். தினந்தோறும் தியானத்தில் ஈடுபடுவதற்கு நீம் கரோலி பாபாவே காரணம் என்று கூறும் ஜெக் டாசி தலைமை பதவியில் இருப்பதற்கு நீம் கரோலி பாபாவின் போதனைகளே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜூக்கர்பர்க் மற்றும் ஜேக் டோசி போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் மட்டுமல்ல, ஈபே இணை நிறுவனர் ஜெஃப்ரி ஸ்கோல் நீம் கரோலி பாபாவின் சிந்தனையால் வெற்றி பெற்றதாக கூறியுள்ளார். பிரபல ஹாலிவுட் நடிகை ஜூலியா ராபர்ட்ஸ் நீம் கரோலி பாபா ஆசிரமத்திற்கு வந்த பின்னர்தான் இந்து மதத்தை தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மற்றும் பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மா தம் மகளுடன் நீம் கரோலி ஆசிரமத்திற்கு சென்று ஆசீர்வாதங்களை பெற்றனர். மேலும் பாபாவின் ஆன்மீக மரபில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மன அழுத்தத்தின் போது தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்க ஆசிரமத்தின் ஆன்மீக மரபே தனக்கு உதவியது என்பதை பல சந்தர்ப்பங்களில் விராட் கோலி குறிப்பிட்டிருக்கிறார். நவீன உலகில் எந்த துறை என்றாலும் வெற்றி பெற வேண்டிய நிர்பந்தம் மட்டுமன்றி வெற்றி பெற்ற பின் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் போராட வேண்டியதிருக்கிறது. இதில் சமநிலையான வாழ்க்கையையும் அமைதியையும் மக்கள் தேடுகின்றனர். இதற்கு எளிய வழியை நீம் கரோலி பாபாவின் போதனைகள் காட்டுகின்றன என்பதாலேயே சர்வதேச பிரபலங்கள் பாபாவின் ஆன்மீக மரபை பின்பற்றுகின்றனர்.